ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ பிரியாணி செய்ய போகிறோம். ஆமாம், இங்கே வெங்காயம், வாடா பாரு, தக்காளி கொட்ட போகிறோம். கொட்டியா மூச்சாச்சு கொட்ட போகிறோம். கலர வேண்டியதான். குத்து தக்காளியை குத்து. தயிர் சேர்த்துக்கலாம். அண்ணன் சமையல் போடுங்க. ஸ்பைசஸ் மசாலா, கறி போடலாம் பிரியாணிக்கு. கூட தண்ணி இது பார்த்து போடு. போட்டாச்சு. தண்ணிக்கு 1 நிமிஷமா போடி பட்டுன்னு. கலரு வயிறு ரொம்ப கலர் சரியான கிரேவி பதத்துக்கு வந்திருக்கு பாருங்க. எவ்வளோ சூப்பராக அல்டிமேட் கலராக வந்திருக்கு பாருங்க. உப்பு தேவையான அளவு, லெமன் சாறு, தகன்னு கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. கிடையாது மாவு போட்டேன்னா வெறும் மாவு சாப்பிட மாட்டாங்க நிறைய பேர். லைட்டாக போடணும். நீ பெரிய எழுதுறது கூட சொல்லுது. போட்டுக்கலாம், பிரியாணி அரிசியை போட்டுக்கலாம். போட்டு அதுக்கு வந்து அந்த கேப் வந்தால் நல்லா இருக்கும். உருண்டை பிடிக்குது எதுன்னா அந்த எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு சூப்பராக மேலே வருது பாரு. தம் போட ரெடியாக இருக்குது சாப்பாடு. இப்போ சிம்மில் வச்சுட்டு ஒரு 20 மினிட்ஸ் கழித்து எடுத்து பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். சுவையான சிக்கன் பிரியாணி ரெடி. அல்டிமேட்டாக ரெடி ஆயிடுச்சு. பிரியாணி ரெடி. முட்டையும் 65யும் ரெடி ஆகிட்டு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அப்புறமா உங்களுக்கு ஃபுல்லாக காட்டுறேன் வியூஸ். 65 அண்டு எக் ஆனியன் ரைத்தா. பிரியாணி ஆனியன் ரைத்தா 65 எக்.